பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி கொண்டு வருகிற தன் சீஷர்களை பார்த்து சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும்போது இயேசு தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர்களோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். வியாதியஸ்தரை குணமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசை துரத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்பதெல்லாம் கட்டளை கொடுக்கிறார். பாடுகளை குறித்து சொல்லுகிறார். உங்களுக்கு பாடுகள் உபத்திரம் வரும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆடுகளாக ஆட்டுக்குட்டிகளாக மாறிட்டீங்க. ஆனால் உங்களை சுற்றிலும் நிறைய ஓநாய்கள் இருக்கும். மனிதர்களை கடித்து குதறுகிற ஓநாய்கள் இருக்கும். அதனால் உங்களை அந்த ஓநாய்களுக்கு நடுவில் தான் நான் அனுப்புகிறேன் சொல்கிறார். அதனால் உங்களுக்கு பாடு வரும், உபத்திரம் வரும், நெருக்கம் வரும். ஆனாலும் பயப்படாதுங்க என்று சொல்ல. பயப்படாதுங்க, ஓநாய்களை கண்டு பயப்படாதுங்க, பொல்லாத மனிதர்களை கண்டு பயப்படாதுங்க. ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவளாக இருக்கிறதுனால உங்கள் மேலே நான் ரொம்ப கவனம் வைத்திருக்கிற தேவன். அதனால் பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலே பயப்படுகிற காரியம் வரப்போகிறது என்று அர்த்தம். இன்றைக்கு பயப்படுகிற காரியம் நிறைய பேருடைய உள்ளத்தில் வெளியில் தெரியாது. எல்லாரோடு இருக்கும்போதும், கூட்டத்தில் இருக்கும்போதும், சபையில் இருக்கும்போதும் பயம் நமக்கு தெரியாது. பாட்டு பாடுவோம், வசனத்தை கேட்போம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் தனிமையாக நம்ம படுக்கைக்கு போகும்போது தான், நம்ம தனித்து விடப்பட்ட சமயத்தில் தான் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இருதயத்தில் சோர்வு இருக்குதா, கலக்கம் இருக்குதா, பயம் இருக்கிறதா என்பது அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேருடைய உள்ளத்தில் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், அப்புறம் வியாதியை குறித்த பயம், பிசாசின் போராட்டங்களை குறித்த பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த பயம். பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் சில ஆட்கள் நல்லவங்க இருப்பாங்க, அன்பாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பொறாமை உள்ளவங்க, எப்படா நம்ம சாவோன்னு பார்க்குறவங்க, அப்படி ஒரு கூட்ட மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சம்பந்தமே இல்லாதவங்களை பில்லு சுனி செய்து பாதிப்புக்குள்ளாக்குகிறவர்களை நம்ம கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். இந்த மாதிரி பொல்லாத இறுதி கொண்ட மக்களும் உங்கள் தெருவில் இருக்கலாம், உங்கள் ஊருக்குள்ளே இருக்கலாம், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம். இது மாதிரி ஆபத்தை விளைவிக்கிறவங்க, தீமை செய்கிறவங்க இருப்பாங்க. அதை நம்ம கிறிஸ்தவளாக இருக்கிறதுனால, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு அது பிடிக்கவில்லை. ஒரு அமைப்பை வைத்து கொண்டு பயமுறுத்துவது, அடிப்பது, தொந்தரவு பண்ணுவது, வழக்கு கொடுப்பது, கட்டாய மதம் மாற்றுறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போடுவது, ஜெயிலில் தள்ளுவது இந்தியா முழுவதும் நடக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய குணங்கள் அப்படி தான். அவங்களுக்கு தெய்வ பயம் கிடையாது, மத வைராக்கியம். அதனால் தவறான செய்தியை நடந்த மாதிரி பொய்யாய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் மத்தியில் தான் நம்ம வாழுகிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, முருகா இயேசுவை பின்பற்றும் போது பேர் கிறிஸ்தவனாக இருக்கிறவங்களுக்கும் கவலை இல்லை, கிறிஸ்தவர் அல்லாதவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. நாம் வித்தியாசமானவர்களாக காணப்படுகிறோம், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதனால் சாத்தான் நம்மை குறிவைத்து நமக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்களை எழுப்பி நம்மை குறித்து பேசுவது, எழுதுவது, நமக்கு விரோதமாய் முறுமுறுப்பது, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுவது, இந்த பாடுகளை எல்லாம் கொண்டு வருகிறான். சிலர் மிரட்டுவாங்க, சிலர் அடிப்பாங்க, சிலர் கொலையும் செய்கிறாங்க,
மதத்துக்காக. இப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்றைக்கே தன் சீஷர்களிடத்தில் பேசும்போது இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷருக்கு பயப்படாதங்க, மனுஷருக்கு பயப்படாதங்க. மனுஷர்கள் மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க, அடிப்பாங்க, ஏன் கொலை கூட செய்வதற்கு எத்தனிப்பாங்க. நீங்கள் அவங்கள குறித்து பயப்படாதங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது தான் நீங்கள் பயப்படாதிருங்கள், ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் எனக்கு விசேஷித்தவர்கள், என் கண்களுக்கு நீங்கள் விசேஷமானவர்கள், என் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், உங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக்கூடிய சீஷர்கள், அதனால் நீங்கள் விசேஷித்தவர்கள், அதனால் பயப்படாதுங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இயேசு சொல்கிறார். நான் இருக்கிறேன் உங்களுக்கு, ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் பி வித் யூ அண்ட் ஐ ஆம் வித் யூ, ஸோ ஒய் டோன்ட் யூ அஃப்ரைட், எதுக்கு நீ பயப்படணும், நான் இருக்கிறேன்ல உனக்கு அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய பயத்தை மாற்றி நம்மை தைரியப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். என் மகனை பயப்படாத, என் மகளை பயப்படாத, எதுக்கு நீ பயப்படுற, நீ பயப்படாத, நான் இருக்கல்ல, என் கண்ணில் நீ விசேஷமானவன், விசேஷமானவள், அதனால நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு 29ஆம் வசனத்தில், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமல்லாமல் அவைகளில் ஒன்றும் தரையிலே விழாது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள், சின்ன குருவிக்கு பதில் அடைக்கலான் குருவி. இந்த அடைக்கலான் குருவிகள் ஒரு காசுக்கு 2 விற்பாங்களாம். அந்த காலத்திலேயே ஒரு காசு கொடுத்தா 2 அடைக்கலான் குருவி கிடைக்கும். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி சீப்பானது. அது கூட பிதாவின் சித்தம் எல்லாமே கீழே விழாது, ஈஸியாக யாரும் பிடிக்க முடியாது, அதை தாக்க முடியாது, பிதாவின் சித்தம் இல்லாமல். அப்படி சொல்லிட்டு தான் உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என் மகனே மகளே, உன் தலையில் இருக்கிற மயிரை கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன். என்னங்க ஆண்டவருக்கு இதான் வேலை, தலையில் இருக்கிற மயிரை எண்ணி வைக்கிறது அப்படின்னா, டெய்லி குளிச்சுட்டு தலை வாரும்போது சீப்பில் 10 முடியாவது வந்துடும், அதை எடுத்து குப்பத்தொட்டில் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த மயிரை கூட தேவன் கணக்கு வைத்து எண்ணி வைக்கிறார்னா என்ன அர்த்தம், நீ அற்பமாக தூக்கி குப்பத்தொட்டில் போடுற மயிரை கூட நான் ரொம்ப கவனமாக எண்ணி வைக்கிறேன்னு சொன்னால், உன் தலையில் இருக்கிற மயிரை குறித்து இவ்வளவு அக்கறை உள்ள தேவன் உன் குடும்பத்தை குறித்து நான் எவ்வளவு அக்கறை வச்சிருப்பேன், உன் எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு அக்கறை வைத்திருப்பேன், உன் பிள்ளைகளை குறித்து நான் எவ்வளவு கவனம் வைத்திருப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். அதையே நான் எண்ணி வச்சிருக்கும் போது உன்னை விட்டுருவேனா, யாரும் உன்னை தொட விட்டுருவேனா, உன்னை அழிக்க விட்டுருவேனா, யாரும் உன்னை பயமுறுத்த நான் விட்டு விடுவேனா, உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேனா? அதான் என்ன, நீ விசேஷமானவன், விசேஷமானவள் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், நான் இயேசுவுக்கு விசேஷமானவன். நல்ல சந்தோஷமாக சொல்லுங்கள், நான் இயேசுவுக்கு விசேஷமானவள். இயேசுவுக்கு விசேஷமா? நீங்கள் டெய்லி காலையில் எழும்பி, ஆண்டவரே நான் உமக்கு விசேஷமானவன், உமக்கு விசேஷமானவள், உம்முடைய சமூகத்தில் வந்து நீ சத்தமாக சொல்லி பாருங்கள். உங்களை அறியாத ஒரு சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பும், ஒரு பலன் உங்களை நிரப்பும். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரம். ஆண்டவர் தானே சொல்கிறாரு, நீங்கள் விசேஷமானவங்க. உலகத்தில் அற்பமாக நினைக்கலாம், உலகத்தில் உள்ளவங்க அற்பமான தோஷம், ராசி இல்லாதவன், ராசி இல்லாதவள், உனக்கு கிரகம் சரியில்லை, நீ சபிக்கப்பட்டவன், நீ உருப்படாதவன், உருப்படாதவள், உலகம் சொல்லலாம். அந்த ஆண்டவருக்கு முன்னால் வந்து நின்னவன்னு சொல்லுவார், எனக்கு நீ விசேஷமானவன், எனக்கு நீ விசேஷமானவள். எப்படி விசேஷம் ஆண்டவருக்கு? எப்படி ஆண்டவருக்கு நான் விசேஷமானவனாய் விசேஷமானவளாய் மாறினேன்? எதனால்? ஒரு சில காரியத்தை தியானிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலாவது, நாம் ஏன் விசேஷமானவர்கள்? நாம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள்.
தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய சாயல்ல நம்ம ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா நம்ம விசேஷமானவர்கள். ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் போது தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த விதம் எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது பாருங்க, வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, சந்திரன் நட்சத்திரம் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்பதாய் பார்க்கிறோம். அவருடைய வாயின் வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை உண்டு. அவருடைய வாயின் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், கடலில் வாழக்கூடிய பிராணிகள்லாம் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். இப்போ மனிதனை உருவாக்கணும். ஆண்டவர் வந்து நின்று மனிதன் உண்டாக கடவுது அப்படி சொன்னாரா? இல்லை. அவர் சொன்னால் வந்திருப்பா மனிதன் உண்டாக கடவுது, மனுஷி உண்டாக கடவுதுன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஆனால் அப்படி செய்யலை. வசனம் சொல்லுகிறது, பூமியின் மண்ணினாலே மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து அவனுடைய நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:7 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். நாம் ஏன் விசேஷித்தவர்கள்? மிருகத்தை போல நாம் உண்டாக்கப்படவில்லை, பறவைகளைப் போல உண்டாக்கப்படவில்லை. சிலருடைய நம்பிக்கை அடுத்த பிறவில நாயை பறப்பனோ கழுதையை பறப்பனோ தெரியல அப்படி சொல்லுவாங்க. சிலருக்கு நம்பிக்கை. நமக்கு அந்த நம்பிக்கைலாம் கிடையாது, தவறான நம்பிக்கை கிடையாது. நமக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. முடிஞ்ச பிறகு ஒன்று மோட்சம் அல்லது நரகம், இயேசுவோடு இருப்போம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா. அடுத்த பிறவின்னு நாயா மிருகமா பண்டியாலாம் நம்ம பிறக்க போகிறது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்காவது அப்படி ஆசை இருக்குதா? அடுத்த பிறவியில் பிறக்கணும் கழுதையா நாயா பிறக்கணும் ஆசை இருக்குதா? நமக்கு ஆண்டவர் அப்படி சொல்லலை. நமக்கு அப்படி நம்பிக்கை கிடையாது, தவறான நம்பிக்கை கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு தான். அதனால் இன்னொரு பிறவி மனுஷனா மிருகமா பறவையெல்லாம் பிறக்க போகிறது இல்லை. அப்போ அவங்க என்ன நம்புகிறாங்க? பன்னியாக பிறக்கலாம், கழுதையாக பிறக்கலாம், மாடாக கூட பிறக்கலான்னு. ஆனால் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் மிருகத்தை போல நம்ம உண்டாக்கலை, பறவைகளை போல நம்ம உண்டாக்கலை. தன்னுடைய கையினாலே மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு மனிதனை அவரே அழகாக செய்கிறார். அவரே உருவாக்கி, மண்ணினால் தன்னுடைய கையினாலே உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ ஆத்மாவானான். அல்லேலூயா. ஆதியாகமம் 1:27 வாசிக்கிறபடி தேவனுடைய சாயல்ல நம்ம உருவாக்கப்பட்டவர்கள். ஆமேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஓடி வந்து கேட்பாங்க, யார் மாதிரி தருது, யார் மாதிரி தருது? பிறந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி தெரியும்? அதுக்குள்ளே சொல்லுவாங்க யார் மாதிரி இருக்குது, யார் முகச்சாடையில் இருக்குது, அது பாருங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆன உடனே குழந்தையுடைய முகச்சாடை தெரியும். தாயை போல சில பிள்ளைகள் இருக்கும், தகப்பனை போல சில குழந்தைகள் இருக்கும். அதை பெருமை அவங்களே பேசிக்கொள்வாங்க. இது எங்கள் பரம்பரை மாதிரி தெரியுது, இது எங்கள் குடும்ப சாயல் தெரியுது. சிலருக்கு அதிலே சண்டை வந்துடும். உங்கள் குடும்ப சாயலே வேண்டாம் அப்படின்வாங்க மனைவி. இல்லை அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் அப்படி மனுஷனாக உருவாக்கப்பட்டாலும் யாருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் தம்முடைய சாயலில் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய சாயலில் நம்ம உண்டாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், அதனால நம்ம விசேஷித்தவர்கள். ஜீவ ஆத்மா மனிதனுக்கு மட்டும்தான், மிருகத்துக்கு கிடையாது, பறவைகளுக்கு கிடையாது. பறவைகள் செத்துதுன்னா முடிஞ்சது, சரீரம் அழிஞ்சிடும், அவ்வளோதான். மனிதனுக்கு மட்டும்தான் ஆத்மா என்ற ஒன்று உண்டு. மனிதனுக்கு மாத்திரம்தான் ஆத்மா. அதுதான் பரலோகத்துக்கு போகும், அதுதான் தேவனை தரிசிக்கும். ஆத்மா என்பது மனிதனுக்கு மட்டுமே உண்டாக்கப்பட்ட ஒன்று, எந்த மிருகத்துக்கும் பறவைக்கும் கிடையாது. அதனால தான் நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் அவருடைய சாயல்ல உண்டாக்கி இருக்கிறார். எனக்குள்ளே ஒரு ஜீவ ஆத்மாவை வைத்திருக்கிறார். நான் விசேஷமானவன். அதனால நீங்க பயப்படாதங்க.
நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்மளை சிருஷ்டிக்க தேவன் எவ்வளவு டைம் எடுத்துக்கொண்டார் பாருங்க. நேரம் எடுத்து அவர் ஸ்டெயின் பண்ணி நம்மை உருவாக்கினார். அதனால தான் கடவுளுக்கு எத்தனை கையுங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு எத்தனை கை? கடவுளுக்கு எத்தனை கை? 2. அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டோம். நமக்கு எத்தனை தலை? கடவுளுக்கு எத்தனை தலை? 1 தான். ஏன்னா அவரை சாயலில் தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நமக்கு எத்தனை கண்ணு? கடவுளுக்கு எத்தனை கண்ணு? விதர்ப்பமாக இருக்கிறதெல்லாம் கடவுள் கிடையாது. என்ன கடவுளுடைய சாயலில் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோன்னு பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டோம். அப்போ அவரை போல தான் நம்ம இருக்கிறோம். அவரை போல நம்ம 2 காலு, 2 கை, 1 தலை. அவரை போல தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். குழந்தை பிறக்குது, 4 கையாக பிறந்ததுன்னா சந்தோஷமாக வச்சுக்கிடுவீங்களா? 2 தலையாக பிறக்குது, சந்தோஷமாக வைப்பீங்களா? டாக்டர் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி உன்னை எடுத்துட சொல்லுவோம். ஏன்னா அது விதர்ப்பமாக இருக்குது. அப்போ நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இதை வேதம் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சாயல் நமக்குள்ளே காணப்படுகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ஆண்டவருடைய சாயலில் நான் இருக்கிறேன். அவருடைய சாயலில் என்னை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அதனால் நான் விசேஷமானவன். அதனால தான் தேவதூதர்கள் கூட நம்மை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கு ரெக்கெல்லாம் இருக்குது. சில தூதர்களுக்கு ரெக்கை உண்டு, எல்லா தூதர்களுக்கும் ரெக்கை கிடையாது, விங்ஸ். சில தூதர்களுக்கு ரெக்கைகள் உண்டு. ஆனால் மனிதனை பார்த்து தான் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க தேவ சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை நினச்சி நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை உம்முடைய சாயலை என்னை உண்டாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். அதனால தான் தேவன் அவனோடு நடந்தார், மனிதர்களோடு பேசினார், பழகினார், மனிதர்களை தன்னுடைய பிள்ளைகளாக நேசித்து உறவாடினார், அவங்களோட ஐக்கியப்பட. மனிதன் தான் பாவம் செய்து தனக்கு கேடானதை உண்டாக்கி கொண்டான். ஆண்டவர் மனிதன் மேல் அவ்வளவு அன்பு வைத்து அவருடைய சாயலை உண்டாக்கி இந்த மனிதன் எனக்கு வேணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்தார். அதனால் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்.